ஒரு முறை சீதா தேவியை காண்பதற்காக ஹனுமன் அசோகவனத்திற்கு சென்றபோது அரக்கிகள் சீதா தேவியை துன்புறுத்திய காட்சியை ஹனுமன் பார்த்துவிட்டார். தங்களை துன்புறுத்தும் இந்த அரக்கிகளை நெருப்பில் போட்டு வதம் செய்து விடட்டுமா என்றவாறு அனுமதியை சீதா தேவியிடம் கேட்டார் ஹனுமன். ஆனால் சீதா தேவியோ ஹனுமனிடம், அனுமா, நான் செய்த பாவத்திற்காக தான் இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்று எனக்கு காவலனாக இருந்து என்னை எந்த தவறும் செய்யாத லட்சுமணனை கோபத்தில் நான் திட்டிவிட்டேன். வெளியில் சென்ற என்னுடைய கணவரை காணவில்லை என்ற பரிதவிப்பில் எந்த தவறும் செய்யாத லட்சுமணனை கடுமையான சொற்களை கொண்டு வஞ்சித்து பேசி ராமபிரானை தேடுவதற்காக அனுப்பி வைத்தேன். அதையும் தாண்டி லட்சுமணன் என் பாதுகாப்பிற்காக போட்ட போட்டியும் நான் தாண்டிவிட்டேன். இப்படி எந்த பாவம் அறியாத லட்சுமணன் மனதை புண்படுத்தியதற்காக தான் எனக்கு இந்த தண்டனை. இதற்கு அந்த அரக்கிகள் என்ன செய்வார்கள்? ஆகவே இந்த அரக்கியர்களை நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று சீதா தேவி அவர்கள் ஹனுமனிடம் கூறிவிட்டார்களாம். நம் வாழ்க்கையையும் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அது நமது கர்ம பலனால் தான் நடக்கின்றது. அதே போல் தீமையும்